யூபிஐ ஆப்ல நீங்க வந்து தவறுதலா வேற நம்பருக்கு பாத்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிருவீங்க. இப்படி நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்பிசிஐ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்பிசிஐ அப்படின்ற அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடலாம். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து டிஸ்பியூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து டிரான்சாக்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ வந்து கேட்டிருப்பாங்க. நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது பர்சன் டு பர்சனா இல்லை பர்சன் டு மெர்ச்சன்டான்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இதில் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஷ்யூ வந்து கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட், தெரியாம தான் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் அனுப்பியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறோம். அதனால வந்து இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்சாக்ஷன் ஐடி கேட்டிருப்பாங்க. டிரான்சாக்ஷன் ஐடி பொறுத்தளவுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எந்த ஆப்பில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணீங்களோ அதில் வந்து ரிசிப்டில் வந்து இருக்கும். அந்த பேமெண்ட் ரிசிப்டில் டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ருபீஸ் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, இமெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸில் உங்களோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி உங்களோட பேங்க்குக்கே ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்பில் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணீங்களோ ஸோ அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கஸ்டமர் கேருக்கு நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட இஷ்யூ வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் வந்து ராங்காக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன், அதை ரீஃபண்ட் பண்ணித்தாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக சொல்கிறது மூலியமாக உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த ஆப் இல்லை யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்பில் கஸ்டமர் கேர் இருக்கும். அதில் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கால் மூலியமாகவும் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களோட பேங்க்லேயே இந்த மாதிரி நான் வந்து ராங்காக யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிவிட்டேன், அதை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே திருப்பி ரீஃபண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.